மனுஷங்க வாழ்ந்த அந்த கற்காலம் மாறாம இப்பயுமே ஒரு இடத்துல அதே என்விரான்மெண்ட்டோட அதே மாதிரி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, அப்படி ஒரு இடம் இருக்கு. ஆனா அது பூமியில இல்லாம கடல் கடியில இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூமி 70% தண்ணியாலையும் வெறும் 30% நிலத்தாலையும் உருவான ஒரு கிரகம். எல்லாருக்குமே தெரியும் 10% கடல் தான் இப்போ வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள என்ன இருக்குங்கிறத கெஸ் பண்ணி இருக்காங்களே தவிர மிச்சம் இருக்க 90% என்ன வாழுது எங்க இருக்குன்னு எதுவுமே தெரியல. இப்படி பல மர்மங்கள் இருக்க அந்த இடத்துல இப்போதைக்கு மனுஷங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்மம் தான் மரியானா ட்ரென்ச். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல எப்படி அவங்க அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் குணா கேவ்க்குள்ள இருக்க ஒரு பள்ளத்தாக்குல விழுந்துருவாங்களோ இது அதே மாதிரி கடலுக்குள்ள இருக்க ஒரு பள்ளத்தாக்கு. இது கரெக்டா எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில மரியானா ஐலாண்ட்ஸுக்கு பக்கத்துல தான் இந்த மரியானா ட்ரென்ச் இருக்கு. நீளம் மட்டுமே சுமார் 2550 கிலோமீட்டரும் அகலம் 69 கிலோமீட்டரும் இருக்க ஒரு பெரிய அகலி இது. ஆழம் மட்டுமே 7 மைல்ஸ் இருக்குமாமா. மொத்தமா பார்த்தா 11 கிலோமீட்டர்ஸ் கடலுக்கு அடியில. உலகத்திலேயே பெரிய மலைன்னு சொல்லப்படுற மவுண்ட் எவரெஸ்ட்டை கொண்டு வந்து அப்படியே மரியானா ட்ரென்ச்குள்ள கமுத்து வச்சோன்னா கூட அதால் அதோட ஆழத்தை தொட முடியாது. மிச்சம் 1.6 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அவ்வளோ ஆழமான அவ்வளோ அழுத்தமான பகுதி தான் இந்த ஆழ்கடல் அகலி மரியானா ட்ரென்ச். இது உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னா பூமியோட டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நாள் 2 நாள் மூவ் ஆகிறது கிடையாது, உலகம் உருவாக ஆரம்பிச்சதுலேருந்தே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்க டெக்டானிக் பிளேட்ஸில் ஸ்பெசிஃபிக் பிளேட்ஸும் மரியானா பிளேட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இடித்து மோதிடுது. இதில் மரியானா பிளேட் கொஞ்சம் மேலேயும் டெக்டானிக் பிளேட்ஸ் கொஞ்சம் கீழேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அகலி உருவாக ஆரம்பிக்குது. இது கடைசியாக பார்த்தா இப்போ 16,000 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி உலகத்தில் டெக்டானிக் பிளேட்ஸ் இன்ச்சாக மூவ் ஆகி தான் மலைகள், பள்ளங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் உருவாச்சு. அதே மாதிரி தான் இந்த மரியானா ட்ரென்ச்சும் உருவாயிருக்கு. ஆனால் 11,000 அடி நிலங்கிற போது பார்த்தா பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் 11,000 அடி தண்ணிக்குள்ளன்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே பலூனை வச்சு அமுத்துனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே உங்களால் அமுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. தண்ணிக்குள்ளே ஆழமாக போக போகவே ப்ரெஷர் கூட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உள்ள 11,000 அடி அதுவும் டீப் சீக்குள்ளே போகும்போது பயங்கர ஹெவி ப்ரெஷர் உருவாக்கும். இந்த ப்ரெஷரில் வெறும் ஒரு ஸ்விம் சூட்டோட மட்டுமே ஒரு மனுஷன் உள்ளே போகிறான், வெறும் ஆக்சிஜன் டேங்கோடனா அந்த டேங்க்கும் வெடிச்சிரும், அவன் லங், இயர் ட்ரம் எல்லாமே வெடிச்சிரும். தானாகவே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இது யாருமே தொடவே முடியாத ஒரு பாயிண்ட்டாக உலகத்தில் இருந்துட்டு இருந்திருக்கு. காரணம், இதோட முதல் காரணம் அங்கே இருந்த ஹை ப்ரெஷர். 2வது காரணம் அங்கே சுத்தமாக லைட்டே கிடையாது. 3வது காரணம் அதுக்குள்ளே போனால் உள்ள என்ன இருக்கும், உள்ள என்ன வாழுது, அது எவ்வளோ வருஷமாக வாழுதுன்னு யாருக்குமே கெஸ் கூட பண்ணவே முடியாத அளவுக்கு அது ஆழம். 36,000 அடி கடலுக்கடியில் அது உள்ளே இருக்குது. டைட்டானிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போன சப்மரைனுக்குள்ளே இருக்கிறவங்க பில்லியனஸாக இருந்துமே அவங்க உயிர் போனதுக்கு காரணம் அங்கே இருந்த ஹை ப்ரெஷர்னால அந்த சப்மரைன் வெடிச்சு அவங்க பாடி கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு கடல் ரொம்ப ப்ரெஷரான ஒரு பகுதி. கடலில் சூரிய ஒளிங்கிறது வெறும் ஒரு 200 மீட்டருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு தெளிவாக ப்ளூஷாக நம்ம பார்க்குற டிஸ்கவரியில் வர்ற மாதிரி வரும். அதுக்கப்புறமா கடற்கடியில் இருக்க 1000 மீட்டருக்கு உள்ளே போகும்போது ஒரு டிம்மான சன்லைட்டை நம்மளால் உணர முடியும். எங்கேயோ ஒரு வெளிச்சம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெளிச்சம் தெரியாது. இன்னும் ஒரு 1000 மீட்டர்கள் உள்ளே போனோன்னா சுத்தமாக கண்ணே தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளால் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியாது. 2000 மீட்டருக்கே இப்படி இருக்கும் போது 36,000 அடி கீழே இருக்க மரியானா ட்ரென்ச் இது வரைக்கும் சன்லைட் தொட்டதே இல்லை. அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கு வெயிலுங்கிற ஒன்று இருக்குங்கிறதே இன்னும் தெரியாது. மரியானா ட்ரென்ச்குள்ளே என்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வாழும்னா டைனோசர் கூட எந்தெந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்துச்சோ அதெல்லாம் இப்போயுமே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பூமியில் ஆக்சிஜன் லெவல் பயங்கரமாக அப்போ இருந்ததை விட இப்போ குறைஞ்சிட்டு இருந்தாலுமே மரியானா ட்ரென்ச்குள்ளே என்ன மாதிரி அட்மாஸ்ஃபியர் அப்போ இருந்துச்சோ அதுதான் இப்பயுமே இருக்குமா. உலகம் ஃபுல்லாமே எவால்வேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுனாலும் மரியானா ட்ரென்ச்குள்ளே எந்த எவால்வேஷனுமே நடக்கலை. இந்த மரியானா ட்ரென்ச்சை யார் கண்டுபிடிச்சது? 1875 அப்போது ஒரு பிரிட்டிஷ் ஷிப் கடலை ஃபுல்லாக அளந்துட்டு கடலுக்கு வந்து மேப் ரெடி பண்ணலாம், அப்போ தான் நம்மளால் வந்து வணிகத்தை இன்னும் மேம்படுத்த முடியுங்கிறதுக்காக கடலை ஃபுல்லாக அளந்துட்டு இருக்காங்க. கடலில் எந்தெந்த இடம் எவ்வளோ ஆழமாக இருக்குது மேப் வரைஞ்சிட்டு இருந்துரு டைம் அது. அங்கே HMS சேலஞ்சஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஷிப் மரியானா ஐஸ்லாண்ட் பக்கத்தில் முதல் தடவை இந்த அகலியான பள்ளத்தாக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அவங்கக்கிட்ட அப்போ இருந்த ஃபெசிலிட்டிஸ் கருவியெல்லாம் வச்சு அளந்து பார்த்ததில் 26,000 ஃபீட் அது இருக்கலான்னு தோராயமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா 8 கிலோமீட்டர் தான் அது இருக்குங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க அந்த டைமில். எப்போனா 1875 அப்போது.
அப்புறமா 75 வருஷங்கள் அப்படியே ஓடுது. அது வரைக்குமே மரியானா ட்ரென்ச் 8 கிலோமீட்டர் தான் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்புறமா 75 வருஷம் கழிச்சு 1953 அப்போ HMS சேலஞ்சர்ஸ் 2ன்னு சொல்லி இவங்களே இன்னொரு கப்பல் அனுப்பியிருக்காங்க பிரிட்டிஷ். அந்த கப்பலுமே மரியானா ட்ரென்ச்சை திருப்பி அளந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து எக்கோ சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு அளந்து பார்க்குறாங்க. எக்கோ சவுண்ட்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா ஒரு ரேடியேஷன் அனுப்பிடுவாங்க. அந்த ரேடியேஷன் கரையை தொட்டு அது திருப்பி இவங்கக்கிட்டேயே திருப்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத வச்சு அவங்க அந்த ஆழம் எவ்வளோ இருக்குங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி முடிவு பண்ணுற டைமில் தான் இவங்க உண்மையான ஆழத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது 26,000 அடி கிடையாது, 36,000 அடி ஆழங்கிறத இவங்க தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க 1953 அப்போது. இதில் இருக்க அந்த அடி ஆழத்துக்கு அந்த கடைசியாக மரியானா ட்ரென்ச்சோட தரைக்கு இவங்க பேரையுமே வைக்கிறாங்க அந்த சேலஞ்சர் பாயிண்ட்டுன்னு. அந்த பாயிண்ட்டை 1953 வரைக்கும் யாரும் தொட்டதே இல்லை, அது இருக்குங்கிறதே அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதை கேட்ட உலகம் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. அதுக்குள்ளே என்ன வாழும், அதுக்குள்ளே முதல்ல யாரும் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டெப்த்துக்குள்ளே அதுக்குள்ளே என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்திருக்கு அந்த டைமில். ஆனால் அதுக்குள்ளே போய் பார்க்கவோ அதுக்குள்ளே கருவிகளை அனுப்பவோ எவ்வளோ முயற்சி பண்ணியுமே முடியல. அண்ட் உள்ளே போய் பார்க்குறதுக்கு யார்கிட்டையும் தைரியமோ இல்லை, ஏன்னா போனவங்க திருப்பி வர மாட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க. இப்படியே ஒரு 9 வருஷங்கள் போது 1960 அப்போ 2 பேர் முடிவு பண்ணுறாங்க. இவங்க அமெரிக்கன் நேவியில் ஒர்க் பண்ணுறாங்க. டான் வாஷ் அண்ட் ஜாக்கியோஸ் பிகார்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 நண்பர்கள் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோங்கிற முடிவுக்கு வந்து இந்த 2 பேருமே இதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அவங்க ட்ரைஸ்டி சம்மரைன்னு சொல்லி ஒரு சம்மரைனை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த கடலோட அழுத்தத்தை தாங்கணுங்கிறதுக்காக. இது வந்து 3.3 கிலோமீட்டர் per ஹவரில் போகிற அளவுக்கு வேகமான சம்மரைன் அந்த காலத்துலேயே. அண்ட் அப்போ இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் கேமராஸ் இவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த 2 பேர் உள்ளே போகிறாங்க. 5 மணி நேரம் பயங்கரமான ட்ராவலுக்கு அப்புறமா இவங்க கடைசியாக மரியானா ட்ரென்ச்சோட அந்த ஆழத்தை போய் முதல் தடவையாக தொடுறாங்க. உலகத்தில் யாராலையுமே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஆழத்தை இவங்க தொட்டுட்டாங்க கடைசியாக. அண்ட் அவங்க அங்கேயே 20 நிமிஷம் கிட்டே இருந்திருக்காங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியாவது ஒரு 4-5 ஃபோட்டோஸாவது எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து போகணுங்கிற முடிவில் இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணாலுமே அப்போ இருந்து அந்த கேமரா அதுக்கு ஒத்துழைக்கலை. அந்த கப்பலை ப்ரொடக்ட் பண்ணவங்கிறதுக்காக 2 லேயர் ஷீல்டு வச்சுருந்துருக்காங்க அந்த விண்டோஸில். அந்த விண்டோஸோட சைஸ் ரொம்பவே குட்டியாக இருந்திருக்கு. ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே சுத்தமாக லைட்டுமே இல்லாமல் இவங்களால அப்போ வச்சுருந்த கேமரா வச்சு அவங்களால ஃபோட்டோ எடுக்க முடியாமையே 2 பேருமே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. ஆழ்கடலில் சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஆழ்கடல் இருக்க வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், அங்கே அழுத்தம் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் இவங்களால நல்லாவே உணர முடிஞ்சிருக்கு. அதை பற்றி வந்து வெளியே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நாங்கள் நிறைய வித்தியாசமான க்ரியேச்சர்ஸை பார்த்தோம். அந்த மாதிரி க்ரியேச்சர்ஸோட ஷேப்பை கூட இது வரைக்கும் நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லை. அங்கே நிறைய விதமான சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அழுத்தம் எல்லாமே அங்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சுங்கிற அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்க்கு இதுக்கு மேலே இருக்க க்யூரியாசிட்டி பயங்கரமாக கூடுது. ஆனால் யாருக்குமே இப்போ வரைக்குமே உள்ளே போய் பார்க்குறதுக்கான தைரியம் இல்லை. 50 வருஷத்துக்குமே இவங்க சொன்னது மட்டுமே எழுதி வச்சுட்டு அது இப்படி தான் இருக்குங்கிறது தோராயமாக கணிச்சிட்டு மட்டுமே இருந்த டைமில் தான் 50 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆள் தனியாக அவர் மட்டுமே உள்ளே போய் நான் பார்த்துட்டு வரேன்னு கிளம்பியிருக்காரு 2012. அவர் வேறு யாருமே கிடையாது, டைட்டானிக், அவதார் இந்த படங்கள்லாம் எடுத்த ஜேம்ஸ் கேமரான். இவர் வந்து அவர் படங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிப்பாக இது எடுத்துக்கிறாரு. இதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா தனியாக இவரால் போக முடியாதுனால நேஷ்னல் ஜியோகிராஃபி கூட கொலாபரேஷன் பண்ணிக்கிறாரு. பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறத நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாரு. இவர்கிட்ட அப்போ இருந்ததை விட 50 வருஷம் அதிகமாகிட்டதுனால இவர்கிட்ட நிறையாவே ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருந்திருக்கு. அதனால இவரால் நிறையாவே ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு. அண்ட் இவருக்கு அப்புறமா 2019 அப்போது விக்டர் வாஸ்கோவோ அப்படிங்கிறவர் போயிருக்காரு. இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இன்டென்ஷனை விட ரெக்கார்டில் இவர் பேர் வந்துடணுங்கிறதுக்காகவே போயிருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே மரியானா ட்ரென்ச்சுக்கு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. நிறைய பேர் இதுக்கப்புறம் போயிட்டு வந்திருக்காங்க. ஜேம்ஸ் கேமரான் வந்து இதை பற்றி என்ன விதமாக பதிவிடுறாருன்னா அவர் அங்கே போய் மொத்தமாக 3 மணி நேரம் அங்கே உள்ளேயே இருந்திருக்காரு. அண்ட் பல விதமான வீடியோ அண்ட் ஃபோட்டோஸை எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மரியானா ட்ரென்ச்சோட ஃபஸ்ட்டான கிளியர் பிக்ஸ் எல்லாமே ஜேம்ஸ் கேமரான் எடுத்தது தான். இல்லை பயங்கரமான தனிமையும் பயங்கரமான அழுத்தமும் இருந்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர்னால் யோசிச்சே பார்க்கவே முடியாத மாதிரியான சத்தங்களையும் நிறையா க்ரியேச்சர்ஸோட அந்த வைப்ரேஷன் அழுத்தங்களெல்லாம் அவர் உள்ளே நிறையா கேட்டதாக சொல்லியிருக்காரு.
இவர் ஒரு தடவை சத்தங்களை கேட்கும் போதுமே இவரை விட ஏதோ ஒன்று பெருசாக பின்னாடி இருக்குங்கிறத அவரால் உணர முடியுதுங்கிறத சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் எதுவுமே வெளி உலகங்கிறது ஒன்றும் இல்லை சூரியங்கிற ஒன்று இருக்கிறதே தெரியாமல் அமைதியாக உள்ளே வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் டிஸ்கவர் பண்ணதை நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம் கைரா அண்ட் திஸ் இஸ் கைரோ ஃபேம் பாய். அண்ட் ஜேம்ஸ் கேமரான் எடுத்த சில ஃபோட்டோஸை இந்த வீடியோக்கு எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். பாய்.